Welcome to Jairam Arts and Science College. Today we are going to discuss about the topic of the business management. Actually நம்ம ஒரு business பண்ணோம் அப்படின்னா அதை எந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த சப்ஜெக்டோட கான்செப்ட். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிளான்ஸ், ஆர்கனைசிங் த ஒர்க் அண்ட் குரூப் ஒர்க் அண்ட் கோஆர்டினேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண போகிறோம். இப்போது பேசிக்காக மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மேனேஜர்ஸ் ஹவ் டு டூ த ஒர்க். பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம ஒரு பிஸ்னஸில் வந்து மெயின் எய்ம் வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து பிளானிங் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆர்கனைசிங், கோஆர்டினேஷன், இது மூணும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் நம்ம பார்த்தோம்னா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு 3 லெவல்ஸ் நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் லோயர் லெவல். டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் தி பிஸ்னஸ், சிஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மிடில் லெவல் பார்த்தோம்னா மேனேஜர் கேட்டகரிஸ் லைக் தட் பிரான்ச் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், அந்த மாதிரி கேட்டகரிஸ் வருது மிடில் லெவல் மேனேஜர். நெக்ஸ்ட்டு லோயர் லெவல் டெக்னிக்கலாக இறங்கி வேலை பார்க்குறவங்க, ஒர்க்கர்ஸ், டெய்லி வேஜஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் கம்ஸ் அண்டர் த லோயர் லெவல். இந்த 3 லெவல்ஸும் நம்ம கம்பெனிக்கு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம ரொம்ப முக்கியமான தியரிஸ் பார்த்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸ் தியரி ஆஃப் பீப்புள், நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸை வந்து 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். இந்த தியரி டிரைவ் பண்ண ஆத்தர் நேம் பார்த்தோம்னா மிக்ரஹர் தியரி. இதில் எக்ஸ் தியரியில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எம்ப்ளாயிஸு வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கை வந்து டிஸ்லைக் டு ஒர்க் இந்த ஆர்கனைசேஷன். வாலண்டியராக அவங்க வந்து வாலண்டியராக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தா தே கேன் நெக்லெக்ட் டு ஒர்க். ஏதோ மார்னிங் 9 o'clock வர ஈவினிங் 6 o'clock ஒர்க் பண்ணுற ஆட்டிடியூடில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த எக்ஸ் தியரி. பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எக்ஸ் தியரி பீப்புள்ஸுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் அதெல்லாம் ரொம்ப லேகிங்காக இருக்கும். பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஃபுட், வாட்டர், ஷெல்டர், பேசிக் நீட்ஸ் மட்டும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா இட்ஸ் எனாஃப்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் ஆர் கம்ஸ் அண்டர் தி எக்ஸ் தியரி. அவங்களுக்கு எக்ஸ் தியரி பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்விஷன் வந்து அவங்க ஃபாலோஅப்பில் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைனா அவங்க they can't able to work in organization because they are lagging in creativity and innovative. அவங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு நெசசிட்டிஸ் எதுவுமே இருக்காது. அவங்கெல்லாம் கம்ஸ் அண்டர் தி எக்ஸ் தியரி. ஒய் தியரி பீப்புள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தே ஆர் ரெடி டு ஒர்க். ரொம்ப பேஷனேட்டாக, இன்னோவேட்டிவாக, க்ரியேட்டிவிட்டியாக அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்லியாக, எம்ப்ளாயிஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சராக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தாலும் தே கேன் அக்செப்ட் அண்ட் ஒர்க் இன் தி ஆர்கனைசேஷன். எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட எப்படி நம்ம இன்னோவேட்டிவாக, ப்ராஃபிட் ஓரியன்டாக நம்ம ஒர்க் பண்ணலாம், எப்படி செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணலாம், புது நியூ ஐடியாஸு, க்ரியேட்டிவிட்டியாக அவங்க திங்க் பண்ணி கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி கொடுக்குறவங்களாம் கம்ஸ் அண்டர் த ஒய் தியரி. ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்களோட பொட்டென்ஷியலை வந்து தக்க வச்சுட்டு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து செல்ஃப் டைரக்ஷனே அவங்க வந்து செல்ஃப் டைரக்டே பண்ணுவாங்க. அடுத்தவங்க யாரும் அடுத்தவங்க வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும், டைரக்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது. தீஸ் பீப்புள் ஆர் கம்ஸ் அண்டர் தி ஒய் தியரி. இந்த 2 தியரியும் எம்ப்ளாயிஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி 2ஆக டிவைட் பண்ண ஆத்தர் நேம் பார்த்திங்கன்னா மிக்ரஹர். இந்த ஆத்தர் தான் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற இதில் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சர்வே வச்சு 2ஆக டிவைட் பண்ணது தான் எக்ஸ் தியரி அண்ட் ஒய் தியரி. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது பிளானிங். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நமக்கு ஜாப்க்கு ஓரியன்டான எம்ப்ளாய்ஸ் நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஆகணும். என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மாதிரி பிளேசஸ் வேணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுற எல்லாமே அதெல்லாம் கம்ஸ் அண்டர் த பிளானிங். வேர் டு ஒர்க், ஹவு டு ஒர்க், வாட் டு டூ, எப்படி நம்ம அந்த பண்ண ப்ராடக்டை வந்து சேல் பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லாமே வி ஹவ் டு ப்ரிப்பேர். ரொம்ப பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்காஸ்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சம்மர் சீசனில் ஐஸ்கிரீம் நம்ம சேல் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன், தட் இஸ் ஃபோர்காஸ்டிங். அப்போ சம்மரில் நம்ம ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், ஜாஸ்தி சேல் ஆகும்னு பண்ணுறது தட் இஸ் ஃபோர்காஸ்டிங். வருமுன் காம்பவுண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சன் டிவிஸ்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு மழை வரும்னு சொல்லுவாங்க. அப்போது ரெயின் வந்து நாளைக்கு வரும்னு சொல்லி இட் மேபி ஆர் மே நாட் பி, தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபோர்காஸ்டிங். பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் வச்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் நம்ம ஃபோர்காஸ்டிங் சொல்கிறோம். இதுவே நெக்ஸ்ட்டு பார்த்தா டெசிஷன் மேக்கிங். இப்போது நீங்கள் ஒரு
டெசிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம வச்சுருப்போம். இது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஏதாச்சும் அதுக்கு முன்னாடி நம்ம வச்சு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, எப்படி இவாலுவேட் பண்ணுறது, அதுக்கு சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம டெசிஷன் எடுப்போம். எப்போவுமே நம்ம ஒரு 2 to 3 சாய்ஸஸ் வச்சு அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெசிஷனை மட்டும்தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக போகும். அது வந்து தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டெசிஷன் மேக்கர் இந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஒருத்தரால் மட்டுமே நம்ம வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிட்டு போகும் நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். அதில் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம தயாரிக்கிறது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ என்ன பண்ணுவான், இன்ஜினியரிங் ஓரியன்டாக படிச்சோன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு பணம் எல்லாம் கொடுக்குறது யாருன்னு பார்த்தோன்னா ஃபைனான்ஸ் ஓரியன்ட், அவன் தான் வந்து பணத்தெல்லாம் கொடுக்கறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயிஸை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற நேச்சர் ஆஃப் ஒர்க், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஸ் அண்டர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். இப்போ எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு யாராச்சும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலன்னு யார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் உனக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறதோ போனஸ் கொடுக்குறதோ எல்லாமே பண்ணுறது. இந்த மாதிரி அதே மாதிரி ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணின ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக இருக்கா, அதோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, குவான்டிட்டி இருக்கா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ப்ராப்பராக போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுறது எல்லாம் ஆர்என்டி வந்து ரெக்கக்னிஷன் கொடுத்தா, அந்த கம்பெனிக்கு ஆர்என்டி ரெக்கக்னிஷன் கொடுத்தா மட்டும்தான் we can able to sell the product in the particular concern or market. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் we have to sell that product to the public. அப்போ தான் நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதெல்லாம் கம்ஸ் அண்டர் த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே இன்டர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் we are saying as a ஆர்கனைசேஷன். ஒருத்தருக்குலேருந்து ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு there should be no grievance between the department. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி ப்ராஃபிட் ஓரியன்டாக கம்பெனிக்கு வந்து மெயின் எய்மை வந்து ரீச் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒன் இஸ் ஃபார்மல் ஆர்கனைசேஷன், அனதர் ஒன் இஸ் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஹைரார்கி லெவலில் நீங்கள் கொண்டு போகிறது. ஹைரார்கி லெவல் இன் த சென்ஸ் ஹையர் அத்தாரிட்டி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இருக்கிற மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற சூப்பர்வைசர்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை வந்து ஹையர் அத்தாரிட்டி சொல்கிற ஆர்டருக்காக கீழே இருக்க டெக்னிக்கல் லோ லெவல் பீப்புள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபார்மல் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த மந்த் இவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹூ வில் இன்டிமேட் டு ஹஸ் ஒன்லி ஹையர் அத்தாரிட்டி. இப்போ மேனேஜ்மெண்ட் இன்டிமேட் பண்ணால் மேனேஜர் யார் இன்டிமேட் பண்ணுவாங்க, ஹையர் அத்தாரிட்டி பேர் ஓனர் ஆஃப் தி பிஸ்னஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஹையராக்கில் கொண்டு வரதான் நம்ம ஃபார்மல் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இந்த ப்ராடக்டை இவ்வளோ டேஸை நம்ம சேல் பண்ணியிருக்கணும், அதை நீங்கள் எப்படி வேணாலும் சேல் பண்ணலாம். ஆனால் பட் யூ ஹவ் டு ரீச் த டார்கெட், தட் இஸ் வி கேன் சே அஸ் த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் சார்ட். ஆர்கனைசேஷன் சார்ட்னா ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டி. இப்போது ஒரு கம்பெனிக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அந்த சார்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணும். யார்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும், அவங்க என்னென்ன எப்படி போகணும், அந்த மாதிரி வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன், அதை தான் நம்ம சார்ட்டில் ரெப்ரசென்ட். ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டி, யாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும், எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸ் போட்டிருக்கதான் we can say as a ஆர்கனைசேஷன் சார்ட். நெக்ஸ்ட் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னா இட் இஸ் அ ஒன்லி ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனேஜர் வந்து இன்றைக்கி லீவ் போடுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து கம்பெனி நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் கீழே இருக்க அசிஸ்டன்ட்க்கு தே ஹவ் டு டெலிகேட் த அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா இட் இஸ் நத்திங் பட் பவர். அவருக்கு இருக்க பவரை வந்து அவர் கீழே இருக்க அசிஸ்டன்ட்க்கு டெலிகேட் பண்ணிட்டு போவாங்க அந்த குறிப்பிட்ட டைம் பீயிங்க்கு மட்டும்தான். அப்போ என்ன பண்ணுவாங்க, யாருக்கு டெலிகேட் பண்ணுறாங்களோ அந்த கன்சர்ன் பர்சன் வந்து ப்ராப்பராக அந்த டாஸ்க்கை வந்து அசைன் பண்ணியிருக்க வந்து ப்ராப்பராக ரீச் பண்ணி ஆகணும். தட் இஸ் கால்ட் டெலிகேஷன். another one topic is பார்த்தோம்னா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி அப்படின்னா நான் ஆம் அ மேனேஜர், எனக்குன்னு தனி அத்தாரிட்டி இருக்குது. அதான் எனக்கு இருக்க பவர்ஸ் ரைட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஆஸ் அ மேனேஜர் நான் வந்து இந்த மாதிரி அவங்க கம்பெனியை பேஸ் பண்ணி அதுக்கான டார்கெட் எல்லாம் நான் ரீச் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறா கூட அதெல்லாம் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபால்ட்டாக கம்பெனியில் வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டிங் அப்படின்னா இப்போது
டாப் லெவல் மேனேஜர்ஸ் வந்து டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸை வந்து இந்த வே ஆஃப் டைரக்ஷன், நீங்கள் ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும், ஃபைனான்ஸ்னால் ஃபைனான்ஸ் நேச்சர் ஆஃப் ஒர்க் மட்டும் ஒன்று, ஜஸ்ட் தேர் டைரக்டிங் த எம்ப்ளாயிஸ் டு ஒர்க் இன் தீஸ் லெவல்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ், என்னென்ன லெவலில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி கொடுக்குறது தான் டைரக்டிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லீடர்ஷிப் அப்படின்னா இப்போது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருந்தால் எல்லாருமே நம்ம லீட் பண்ண முடியாது, யாராச்சும் ஒருத்தர் லீடர்ஸ் நம்ம கம்பல்சரி தேவை. தட் பர்டிகுலர் பர்சன் மட்டும் என்ன பண்ணுவாங்க, தே கேன் கைட் அண்ட் டைரக்ட் த எம்ப்ளாயீஸ். டைரக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த சிங்கிள் லீடர் என்ன சொல்கிறாங்களோ அந்த லீடரை டிபெண்ட் பண்ணி அவர் பண்ணுற கைடன்ஸை வச்சு தான் ரிமைனிங் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்களா, பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் மேனேஜர்ஸ் டு கெட் எஃபெக்டிவ் ரிசல்ட். இப்போ வந்து பிளானிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தே ஹவ் டு அசிஸ்ட். அது பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் மட்டும் தான். இப்போ கம்பெனியில் ஒரு 50 எம்ப்ளாய்ஸ் இருக்குன்னா 50 மெம்பர்ஸுமே தே கான்ட் ஏபிள் டு பிளான். ஒவ்வொரு லீடர் வந்து கைட் பண்ணாங்கன்னா அதை வந்து அந்த பிளான் பண்ணாங்கன்னா அதை வந்து கீழே இருக்க ரிமைனிங் 50 எம்ப்ளாயிஸ் ஹவ் டு ஃபாலோ இட். ஆர்கனைசிங் அப்படின்னா இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எது சிங்கிள் பர்சன் ஹெட் மட்டும் கைட் பண்ணுவாங்க, அதை வந்து ரிமைனிங் எம்ப்ளாயிஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸ்டாஃபிங் அப்படின்னா ரெக்ரூட் பண்ணி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் தான் வி ஆர் சேயிங் எஸ் ஸ்டாஃபிங். அவங்க வந்து என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் சொல்கிறாங்க அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோலிங், எப்போவுமே ஒரு கண்ட்ரோல் வேணும். அந்த கண்ட்ரோல் ஒர்க் என்ன பண்ணுவாங்க, கம்பெனியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஸ் பர் லா படி போடுவாங்க. இது எல்லாமே வந்து ஜாயின் டுகெதர் பண்ணால் மட்டும்தான் நம்ம கம்பெனியில் ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் நம்ம கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல் இன் அவர் ஆர்கனைசேஷன், நாட் ஓன்லி இன் அவர் பர்சனல் லைஃப் ஆல்சோ இட் லீட்ஸ் டு த personal life also it lead to the motive the employees. அது பார்த்தீங்கன்னா ஹர்ஜ், நீட், வாண்ட்ஸ் ஆர் இன்டியூஸ் அ பர்சன் டு ஒர்க். இப்போது செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது நமக்கு எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேஷன் கான்செப்ட் நமக்கு இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் மாதிரி நேச்சராக ஒர்க் பண்ணுங்கன்னு தே ஹவ் டு மோட்டிவேட் த எம்ப்ளாயிஸ். நீங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணுங்கள், இவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் நீங்கள் வந்து 50 lakhs நீங்கள் டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து 65 நீங்கள் ரீச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன், பாசிட்டிவ் மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் we can able to get the profit in our business. இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அந்த எம்ப்ளாயிஸை வச்சு மேஸ்லோ அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து ரிசர்ச் பண்ணதான் மேஸ்லோ ஹைராக்கி தியரின்னு சொல்கிறோம். ஹைராக்கி தியரினா எதுவுமே இல்லை, லெவல்ஸ் டாப் லெவல் டு பாட்டம் லெவல் ஆஃப் பிரிக்கிறது தான். மேஸ்லோ சொன்னது வந்து ஹைராக்கி தியரி 5 லெவல்ஸில் பிரிச்சுருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் நீட். சைக்காலஜிஸ்னால் ஒரு கம்பெனி ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறான் அப்படின்னா அந்த ஹியூமன் பீயிங்க்கு பேசிக்காக என்னென்ன தேவை, ஃபுட்டு, ஷெல்டர், வாட்டர், ஹவுஸ், அந்த பேசிக் நீட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவான். ஆனால் ஹியூமன் பீயிங்கோட நேச்சர் ஆஃப் மைண்ட் செட் வந்து அதில் மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அவனோட பேசிக் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனோடனே நெக்ஸ்ட்டு சேஃப்டி நீட்ஸ், எனக்குன்னு தனி வீடு வேணும், இன்சூரன்ஸ் வேணும், எனக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு வேணும், அந்த மாதிரி வந்து நீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் செகண்ட் லெவல் சேஃப்டி நீட்ஸ். தேர்ட் லெவல் பார்த்தோம்னா சோஷியல் நீட்ஸ், எனக்குன்னு தனியாக லக்ஸூரியஸ் லைஃப் அந்த மாதிரி எனக்குன்னு பிலாங்கிங்னஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எனக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும். இப்போது இந்த பர்சன் அப்படின்னா அந்த பர்சன் ஒரு சொசைட்டியில் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கக்னிஷன் கொண்டு வரது நம்ம சோஷியல் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் அப்படிங்கிறா. செல்ஃப் ஆக்சுவலைசேஷனா லக்ஸுரி கார், பெரிய பங்களோஸ், டபுள் பெட்ரூம், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஹையர் லெவலில் கொண்டு போகிறது நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடுன்னு சொல்கிறோம். அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் என்ன பண்ணுவான், இது வந்து ஹையர் லெவல் எஸ்டீம் நீட்ஸுங்கிறான். இப்போது டாக்டர்ஸ் ஒன்லி கேன் ட்ரீட் த பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ போலீஸ் ஒன்லி கேன் கேட்ச் த தீஃப் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸை மட்டும்தான் அது பண்ண முடியும். அதை தான் வி ஆர் சேயிங் எஸ்டீம் நீட்ஸ். இப்போது ஒரு பேசிக்காக நம்ம வாழ்கிற ஹியூமன் பீயிங்கில் வந்து இந்த 5 லெவல்ஸாக வந்து மேஸ்லோ வந்து டெரைவ் பண்ணி மேஸ்லோ ஹைரார்கி தியரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் அப்படின்னா இப்போது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறேன்னா ஆஸ் அ சிங்கிள் பர்சன் மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக ஏர்ன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணும், குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டி, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் வந்து பர்சியூட் பண்ணி அவங்க காமன் பர்பஸ், காமன் கோலை ரீச் பண்ணி ஆகணும். அது கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸும் கோஆர்டினேட் பண்ணி மியூச்சுவலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் தே கேன் ஏபிள் டு ரீச் த கோல். அதை தான் நம்ம கோஆர்டினேஷன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லி மேடாக பேஷனட்டாக தே ஹேவ் டு ஒர்க் இன் ஆர் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் அப்படின்னு கான்செப்ட் எல்லாத்துலையும் நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். கண்ட்ரோலிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் இண்டிவிஜுவல் பர்சன் செக்யூர் அண்ட் ஆர்கனைசேஷன் பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ த செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ பெஞ்ச் மார்க்கிங் சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆஸ் அ எம்ப்ளாயி நம்ம ஒரு லெவல் வந்து
அட்டைன் பண்ணியிருப்போம். பட் ஆனால் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லெவலாக இருக்கும். அந்த 2 லெவலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லி பார்க்குறதா வி ஆர் சேயிங் சார் பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்கிறோம். அந்த கண்ட்ரோலிங் பர்பஸ்க்காக இது பண்ணுறதா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லலாம் போட்டு நம்ம வந்து கம்பெனியில் ரன் பண்ணுறது. தேங்க்யூ.